ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான ஒரு பூண்டு சட்னி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 3 கட்டி அளவுக்கு உளிச்ச பூண்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இதில் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பேருக்கு சேர்த்தாலே போதும். பூண்டு தான் இதுல அதிகமா இருக்கணும். இது கூடவே சின்ன கோழி குண்டு சைஸ்ல புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு ரொம்ப நேரம் வதக்கினாதான் அதோட பச்சை வாசனை எல்லாமே போகும். இல்லாட்டி பூண்டோட காட்டம் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி வெங்காயம் புளி ரெண்டுமே பூண்டு கூடயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்பதான் நல்லா மைய வதங்கி வரும். பூண்டு நல்லா வதங்கி லைட் கோல்டன் கலர்ல வரணும். அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல காரத்துக்காக ஒரு 4 காஷ்மீரி மிளகாய், 2 சாதா மிளகாயை இதுல சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகால காரம் கம்மியாக தான் இருக்கும். நல்லா பிரைட் ரெட் கலர் கொடுக்கும். அதனால நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் சேர்த்துட்டு மிளகாய் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். மிளகாய், பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். அடுப்பை அணைச்சிட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே லைட்டாக மட்டும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நைஸான பேஸ்ட்டாக மையாட்டம் அரைஞ்சி வரும். இல்லை அப்படின்னா மிளகாய் எல்லாமே திப்பி திப்பியாக அங்கங்கே இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நைஸான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக இந்த பூண்டு சட்னியை தாளிச்சிக்கலாம். அதுக்கு அதே பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அந்த பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு சட்னி எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லிருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் இருக்க எண்ணெய் எல்லாத்தையுமே குடிச்சு மறுபடியும் இந்த எண்ணெய் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இந்த பக்குவத்துக்கு வந்திருக்கணும். அந்த சட்னியோட கலர் லைட் டார்க் கலர்ல மாறி வரும். அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்பதான் இந்த பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போகி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட காட்டமே இல்லாம நல்லா டேஸ்டா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட பூண்டு சட்னி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு சட்னி இட்லி, தோசை கூட ரொம்பவே பெர்ஃபெக்டான காம்பினேஷனா இருக்கும். அதை தவிர நம்ம உப்புமா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடயுமே வச்சு சாப்பிடலாம். இந்த சட்னியை கண்டிப்பா உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்க. தேங்க்யூ.